நார்மலாவே இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பிகாம் படிச்சீங்க அப்டின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்டின்னு தெரியுமா? அது என்னதுன்னா, நீங்க படிச்சதுக்கும் சரி, நீங்க வேலை செய்றதுக்கும் சரி சம்மந்தமே இருக்காது. இதே 10வது முடிச்சும் வேலை செய்யலாம், 12வது முடிச்சும் வேலை செய்யலாம். அந்த மாரி வேலை தான் உங்களுக்கு பிகாம் முடிச்சாலும் குடுப்பாங்க. நீங்க 10வது, 12வது முடிச்சுட்டு இது பண்ணிடலாம். என்ன அப்டின்னா, நீங்க பிகாம் முடிச்சுட்டு போனீங்க அப்டின்னா 15,000 16,000 சம்பளம் தருவாங்க. அதே இது நீங்க 10வது, 12வது படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 1000 2000 தான் கம்மியாவே இருக்கும். வேலை ஒண்ணு தான். ஆனா நீங்க படிச்சதுக்கும், வேலை செய்ற வேலைக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. இதுக்கு நீங்க 12வது முடிச்சுட்டே நீங்க வேலைக்கு போயிரலாம். எனக்கு நடந்த அனுபவத்தில சொல்றேங்க. காலேஜ் போறதையும், படிக்கிறதா எல்லாமே சுத்தமா வேஸ்ட்டு. அதில என்ன பெரிய யூஸ் அப்டின்னா, உங்களுக்கு பேருக்கு பின்னாடி பிகாம்னு போட்டுக்கலாம். இல்ல எம்பிஏன்னு போட்டுக்கலாம். அந்த மாரி இது மட்டும் தாங்க ஆகும். வேற எதுக்கும் மத்தபடி யூஸே கிடையாது. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங், டைல்ஸ் கம்பெனி எல்லாத்துலயும் நாங்க வேலை கேட்கறதாங்க போனோம். எல்லாருக்குமே நார்மலா சம்பளம் குடுக்குற மாரி 15,000 தான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னாங்க. நாங்களும் என்ன பண்றது இதுக்கு மேல முடியல அப்டின்னோனே நாங்க போயிட்டு நீர்மோர் பந்தல் வச்சிருந்தாங்க. அதனால நீர்மோர் பந்தல் போய் குடிச்சுட்டு நாங்க எல்லாருமே உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். சரி வேற எங்கேயாவது வேலை கேட்கலாமா? இல்லைன்னா நம்ம சிப்காட்க்கே போயிரலாமா? அப்டின்ட்டு. எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, இத்தன வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சோம். ஆனா இந்த டிகிரி வேஸ்ட்டா போச்சே அப்டிங்கிறது தான் எங்களுக்கு ஒரே மைண்ட் செட்டா போயிருச்சு. சரி எப்டி இருந்தாலும் நமக்கு 15,000க்கு மேல சம்பளம் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம படிச்ச டிகிரி வேஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்படியே போற வழியில லோகு மீன் கேட்டேன் அப்டின்ட்டு போய் கடையில போய் கேட்டோம். ஆனா அங்க லோகு மீன் இல்ல, ஜிலேபி மீன் தான் இருக்கு அப்டின்னு சொன்னாங்க அப்டின்ட்டு ஜிலேபி மீனே சொல்லியாச்சு. அந்த அண்ணனுக்கு வெட்ட தெரியாம வெட்டினாரு. ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க. வேற என்ன பண்றது? வெயில் வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்டின்ட்டு போய் பப்ஸ் சாப்பிடலாம் அப்டின்ட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்க போனோனயே சுர்ரு வேற போய் பரணி கூட்டு வர போறான் அப்டின்ட்டு போயிட்டாங்க. அவன் போய் கூட்டு வரக்குள்ள சாப்பிட்றலாம்னு பார்த்தான். ஆனா அங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவனுங்க வந்துட்டானுங்க. ஆனா பாஸ் ஒரே வாயில அமுக்கலாம் அப்டின்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாருமே வந்துட்டானுங்க அப்டின்னோனே மறுபடியும் ஆளுக்கு ஒவ்வொரு பப்ஸ் வாங்கி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாவது பரவாயில்லைங்க வேலை தேடி தான் சுத்திட்டு இருந்தோம். ஆனா நம்ம பாய் போய் வேலைக்கு சேர்ற அப்டின்னு தனியா போய் சேர்ந்தாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஸ்கேம் அப்டின்ட்டு அவர் மாட்டிருக்கனத பத்தி டீட்டெயிலா விளக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.